வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி பெயர்ச்சியை நம்ம ஒரு காம்போவோட, ராசி அண்ட் லக்னா காம்போவோட இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த சனி பெயர்ச்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, யாருக்கு அது அட்வான்டேஜ், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்க போகுது, எப்படி சோதிக்க போகுது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இதை பற்றின ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் இந்த முறை சனி உங்கள் பர்த் சார்ட்டில் எங்கே இருந்தால், எந்த ஹவுஸில் இருந்தால் அது எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் கொடுத்துட்றேன். நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் இது ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்காக. இது பயங்கரமான கால்குலேஷனில் போகும். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஒரு முறை பார்த்து புரியலன்னா இன்னொரு முறை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் கூட தான் நம்மளது. சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. மீனம், மீனராசி கிட்டத்தட்ட இந்த சனி பெயர்ச்சி 2025 பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக வராரு. இதை பற்றி நான் நிறைய கிளாரிட்டி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த ராசி லக்னம் காம்போ தான் பார்க்க போகிறோம். மீனராசியை சேர்ந்தவங்க ஆல்மோஸ்ட் நிறைய பேர் நிறைய இழப்புகள், நிறைய செலவுகளை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. நான் அது குறிப்பாக 60+ உள்ளவங்களை நிறைய பேர் அப்சர்வ் பண்ணதில் ஏகப்பட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், பணம் தான் நிறைய விரயம். நோய், வருத்தம், பண விரயம், மன கஷ்டம், உறவுகளால் ஏற்படக்கூடிய மனஸ்தாபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மிட்டேஜில் உள்ளவங்க நிறைய பேருக்கு என்னென்னா, ஒரு காரியம் முயற்சி பண்ணாலும் அது கை கொடுக்காமல் இழுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாளைக்கு, அடுத்த மாதம் சில பேருக்கு கடன் தொல்லைகள், ப்ரெஷர் மேலே ப்ரெஷர், கடன் ஏறிட்டே இருக்கு. வரவு ஒரு ஒரு 5 ரூபா தான் வருது அப்படின்னா, செலவு பார்த்தாக்கா சொல்லவே முடியல. சில சமயத்தில் 10, சில சமயத்தில் 20, எத்தனையோ மடங்கு. இது எப்படி சமாளிக்கிறதே தெரியாமல் நிறைய பேர் வழியில் வாழ்ந்து தானே ஆகணும், வாங்கு கடன் வாங்கிட்டே இருக்காங்க. ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு மனசு நிம்மதியாக இருந்தால் கூட சரி செலவு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தை நல்லதாக பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கலாம். பட் மனம் நிம்மதியே இல்லாத ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே எதிர்நீச்சல் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அந்த மீனம் இந்த விரையச்சனி பண்ணிட்டு இருந்தது. இப்போ ஜென்ம சனியாக வருது. ப்ரெஷர் குறையுமா, நிறைய பேர் எதிர்பார்த்தது. ப்ரெஷர் குறையுமா, டென்ஷன் குறையுமா, கடன் குறையுமா, நோய் குறையுமா, வருத்தம் குறையுமா. 12 அப்படிங்கன்னா நம்மளை விட்டு ஒன்று போயிடுச்சுன்னு அர்த்தம். ஜென்மம் அப்படின்னா நம்மளை விட்டு ஒன்று போல, பட் உள்ளே நம்மளை போட்டு புடாஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு மாதிரி ஒரு குடைச்சல், ஒரு மன உளைச்சல், அதுதான் அந்த ஜென்ம சனி. ஜென்மம்னா தலைக்கு மேலே போய் உட்காந்துருக்கும். சரி, மீன ராசியில் பிறக்கிற எல்லாருமே போட்டு இதே மாதிரி தான் பண்ணுமா? சப்போஸ் நம்ம மீன ராசி 100 பேர் எடுத்துப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 100 பேர் மீனராசி. நட்சத்திரம் என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது? பூர்வபத்ரா, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நம்ம இந்த 3 நட்சத்திரங்களில் பூரட்டாதி நட்சத்திரம் வெறும் பாதம் 4 மட்டும் தாங்க இருக்கும். ஸோ அதனால் அவுட் ஆஃப் 100 அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 பேரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் போட்டுருவோம். ஒரு 45 பேர் உத்திரட்டாதியும், ஒரு 45 பேர் ரேவதி. இல்லை அதிகமாக உத்திரட்டாதி தான் இருப்பாங்க. ஸோ 50 பேர் உத்திரட்டாதியும், 40 பேர் ரேவதி நட்சத்திரம் வச்சுப்போம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இப்படி மீனராசியை சேர்ந்தவங்க இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். சனி தசை உங்களுக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்கா? உத்திரட்டாதியில் பிறந்தால் மட்டும்தான் சனி தசை. இல்லை புரட்டாதியில் பிறந்தால் பிறவிலேயே சின்ன குழந்தையிலே 20 வயசுக்குள்ளேயே சனி தசையை முடிச்சிருவீங்க. 20க்கு மேலே நீங்கள் லைஃப்பை லீட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இண்டிபெண்ட்டாக நீங்கள் படிக்கிறீங்க, மேல் படிப்பு, இல்லை வேலை விஷயம், இல்லை கல்யாண விஷயம், இல்லை உங்களோட தொழில் விஷயம், இல்லை உங்கள் முயற்சி, உங்கள் வீடு வாங்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க. ஆனால் மீனராசி ஒரு பயம் இருக்குது, ஒரு குழந்தை விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த அந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு சனி தசை இருக்கிற வாய்ப்பு இல்லை. அப்போ சனி தசை இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, உங்களுக்கு அதோட இன்ஃப்ளூயன்ஸும் குறைவாக இருக்குன்றது தான் அதோட அர்த்தம். அப்போ என்ன தசா புத்தி நடக்கும்? புத தசை நடக்கலாம், இல்லை கேது, இல்லை சுக்கிர தசை உங்களுக்கு நடக்கலாம். இதான் இந்த ப்ராபபிலிட்டி, சான்சஸ் அப்படி தான் இருக்குது. இப்போது நாம் என்ன புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, மீனம் அப்படிங்கிற ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கு. உங்களுக்கு சனி தசை இல்லாதது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா 20 இயர்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஸோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ சனி தசை இல்லாத போது அதோட இன்ஃப்ளூயன்ஸும் மினிமமாக தான் ஆகுது. அதோட இன்ஃப்ளூயன்ஸும் மினிமமாக ஆகும்போது நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்ன தசை நடக்குது, அந்த தசை நமக்கு ஃபேவராக இருக்கா? அடுத்தது அந்த ராசிக்கு ஜென்ம சனி வரும்போது சனி டிஃபால்ட்டாக பொசிஷன் எடுப்பார் ஃபர்ஸ்ட் ஹவுஸில். சும்மா தேவையில்லாத விஷயத்தை போட்டு ஓவர் திங்கிங் பண்ணுறது தான் இப்போ இருக்கிற மைனஸ். ஸோ ஜென்ம சனிங்கிறது விரயத்தை கட் பண்ணிடும். ஓவர் திங்கிங், அன்வான்ட் திங்கிங், பேட் திங்கிங்,
நெகட்டிவ் திங்கிங் இதை தான் கொண்டு வருது. இதை நீங்கள் விரட்டணும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த லக்னாவுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கு? மீன ராசி பிறந்துட்டீங்க வச்சுக்கோ. சப்போஸ் நீங்கள் மீன லக்னம், மேஷ லக்னம், சிம்ம லக்னம், கும்ப லக்னம், தனுர் லக்னம் ஆர் கன்னியா லக்னம் இந்த லக்னத்தை சேர்ந்திருந்தால், மீன ராசியை சேர்ந்திருந்தால், மீனத்துக்கு மீனம், மேஷம், கும்பம், மீனம், மேஷம், கும்பம் அப்படி எல்லாம் பக்கத்து பார்த்து இருக்கும். இந்த பக்கத்தை சிம்மம், இன்னொன்று தனுர், கன்னி, சிம்மம் கன்னி, இந்த பக்கம் தனுர், இந்த லக்னத்தை சேர்த்திருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில தொல்லைகளும், ஒரு சில மன உளைச்சலும், ஒரு சில பொருளாதார விரயங்களும், ஒரு சில குடும்ப குழப்பங்களும், இல்லை ஃபேமிலி ப்ரெஷர், இல்லை ஒரு மாதிரி டெப்ஸு கடன் அதிகமாக வருது, இல்லை உங்களுடைய கலீக்ஸோட ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், லைஃப்பில் சம்மந்தம் இல்லாத நீங்களே உங்களுக்கு செஞ்சுக்கிற ப்ரெஷர் மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கீங்க, மிதுன லக்னமாக இருக்கீங்க, கடக லக்னமாக இருக்கீங்க, இல்லை துலாம் லக்னமாக இருக்கீங்க, விருச்சிக லக்னமாக இருக்கீங்க, மகர லக்னமாக இருந்தீங்கன்னா மீனராசியை சேர்ந்திருந்தாலும் அவ்வளோ பெரிய தொல்லைகளை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், 100 பேர் மீனராசியாக இருந்தீங்கன்னா அதில் வந்து சனி தசை யாருக்குமே இருக்கிற வாய்ப்பு இல்லை. அந்த 20 வயசுக்குள்ளே உள்ளவங்க நம்ம எடுத்தோம்னா கூட 20 அப்படின்னு போடுவோம். 80 பேருக்கு சனியோட தசை இருக்காது. அதில் 6 லக்னங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு கிடையாது. இப்போ 80ல் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 40 பேர் எடுத்துப்போம். ஸோ 40 பேருக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. மீதம் உள்ள 40ல் யாருக்கு வந்து பர்டிகுலராக ஒரு ஒரு தசா புக்தி நடக்குதோ அவங்க எந்த லக்னத்தை சேர்ந்திருந்தாலும் அந்த லக்னத்துடைய அதிபதி சரியாக இல்லாமல் வீக்காக இருந்தாரோ அவங்களுக்கு தான் இது கொஞ்சம் தொல்லை பண்ணும். மற்ற மீனராசிக்காரர்களை பெரிதாக பண்ணாது. அதுலேயும் குறிப்பு ஃபஸ்ட்டு ரவுண்டு 7.5 சனி நடக்கிறவங்க மீனராசியில் உள்ளவங்களுக்கு தான் சோதனையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது புரிதலோடு அவங்க ஒன்ஸ் அதை புரிஞ்சிக்க பழகிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். லேட்டாக கொடுக்கும். செகண்ட் ரவுண்டு மீனராசி உள்ளவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எதையுமே ஃபேஸ் பண்ணுற தைரியத்தையும் அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுற அது ஒரு அது ஒரு கெப்பாசிட்டி தான். ஒரு இண்டிவிஜுவலுடைய டேலண்ட் எவ்வளோங்கிறத சோதித்து பார்த்து சக்ஸஸை கொடுத்தோம். தேர்ட் ரவுண்டு உள்ளவங்க மட்டும்தான். தேர்ட் ரவுண்டுனா 60+ யாரெல்லாம் 60 வயசுக்கு மேலே இருக்கீங்களோ அவங்க மீனராசியில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பர்டிகுலர் நான் சொன்ன அந்த லக்னங்களில் அன்ஃபேவரபிள் லக்னாஸ் இருந்ததுன்னா அதில் தசாபுக்தி ஏதாவது உங்களுக்கு ராகுவோ இல்லை மற்ற அசுபஸ்தான கிரகங்கள் தசை நடத்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதன்படி ஒரு திட்டத்தை தீட்டுங்க. இதுதான் என்னுடைய கன்சர்ன். சில பேர் கேட்பாங்க, இப்போது சிறு குழந்தைகளுக்கு இது பாதிக்காதா? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகள் டிஃபால்ட்டாகவே சனிதசை தான் பிறப்பாங்க. அப்படி சனிதசையில் பிறக்கும்போது சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய பாதிப்பு என்பது உங்கள் கையிலேருந்து தான் வரும். நீங்கள் நல்லா பராமரிக்கிறீங்க, உங்கள் குழந்தைய கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறீங்க, எல்லா வகையிலையும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. குழந்தைங்க விளையாடும் போது ஒரு ரப்பர் மேட் போட்டு கொடுத்துருக்கீங்க, அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது, அழைச்சிட்டு வர்றது, திரும்ப அவங்கள வந்து படிக்க வைக்கிறது, எல்லாமே நீங்கள் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறீங்கன்ற பட்சத்தில் பாதிப்பு குறைவு. நிறைய பேர் கேட்ட காமனான கொஸ்டின் இதுதான் நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புது. ஸோ மீனம் ஜென்ம சனி உங்கள் தலைக்கு மேலே வராரு. தேவையில்லாத சிந்தனையை கொடுப்பாரு. தேவையில்லாத சிந்தனை எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் தேவையான சிந்தனை நோக்கி நீங்கள் போங்க. பிரார்த்தனை பண்ணுங்கள், மன அமைதியாக மெடிடேட் பண்ணுங்கள், உங்கள் லக்னம் என்னென்னு வெரிஃபை பண்ணுங்கள், அதில் உள்ள லக்னாதிபதியோட ஸ்ட்ரென்த் என்ன, தசை என்ன, இதை வந்து கம்பைன் பண்ணி அந்த புரிதலோடு நீங்கள் வந்து இதை டீல் பண்ணுங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீனராசி. இப்போ வந்து சனி வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக இந்த ராசி லக்னம் காம்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. பட் ஆனால் உங்கள் பேர்த் சார்ட்டில் என்றைக்காவது நீங்கள் வந்து ஒவ்வொரு சனி பெயர்ச்சிக்கும் இந்த பலன்களை நோட் பண்ணாலும் கூட உங்கள் பேர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு என்றைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அது மேஷத்தில் இருந்தால் நீச்சம், ரிஷபத்தில் இருந்தால் பரவாயில்ல, பட் ரிஷபம் கூட நல்ல இடம்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. மிதுனத்தில் அது ஓகே. கடகத்தில் இருந்தால் சில பேருக்கு ஹெல்த்து ட்ரபிள் கொடுக்கும். சிம்மத்தில் இருந்து தான் சனி சிம்மத்தில் நின்றுடுச்சுன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வயிறு, செஸ்ட்டு ரிலேட்டடான இஷ்யூஸ் கொண்டு வரும். சனி வந்து கண்ணியில் இருந்ததுன்னா எதிரிகளை வீழ்த்துறது, மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். பட் சில பேருக்கு அந்த வாதம், உடல் வலி சம்மந்தப்பட்டது, ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட ஹெல்த்தை கொடுக்கும், ட்ரபிள். சப்ஜெக்டும் அவங்களோட லக்னத்தை பொறுத்து. பட் பேர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு தான் நான் விஷயத்தை சொல்கிறேன். துலாமில் சனி வந்து உச்சம். பட் அது வந்து
நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அசுபகிரகமான சனி உச்சமடைந்து ஆயுளுக்கு மட்டும் நல்லது. ஒரு விடாமுயற்சி, ஒரு போராடுற குணம் இதெல்லாம் நல்லது. விருச்சிகத்தில் சனி இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. விருச்சிகத்தில் சனி இருந்தால் நம்ம பிறவிலே வந்து ஏதோ சில கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது காமிக்குது. தனுரில் வந்து சனி இருந்தால் நல்ல பக்தன், சமூக சேவை செய்யறதுக்கு உகந்தது. மகர சனி உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர், ஆட்சியில் இருப்பார், பலமாக இருப்பார். கும்பத்தில் சனி வியாபாரம், தொழில், போக்குவரத்து இதெல்லாம் நல்லா இருக்கு. மீனத்தில் சனி வந்து பம்பரமாக சுற்றுவாங்க, நிறைய முயற்சிகளையும் எடுப்பாங்க. அதில் பாதி ப்ளஸ் பாதி மைனஸ் எல்லாம் மிக்ஸ்டு. இப்போ உங்கள் ஜனன காலத்தை சனி எங்கே இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அதை பர்டிகுலராக இந்த டைமில் யார் வந்து அதை வந்து பர்டிகுலராக நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனத்தில் சனி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ மீனத்தில் தான் திருப்பி சனி வரப்போகிறார். ஸோ அவருடைய பொசிஷன்லேயே அவர் வரப்போகிறாருன்னு அர்த்தம். அப்புறம் மீனமில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, உங்கள் சார்ட்டில் வந்து இந்த டோட்டல் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறீங்க, ராசி சக்கரம் பார்க்குறீங்க அப்படின்னா, நேட்டல் சார்ட்டில் இந்த பாக்ஸ் 12 ஹவுசஸில் லெஃப்ட் சைடு கார்னர் டாப்பு, அதாவது மேலே லெஃப்ட் சைடில் கார்னர் டாப்பில் அந்த பர்டிகுலர் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிளானட் ஃபில் ஆயிருந்தால், அது சந்திரனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், ஒருவேளை புதனாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம். மார்ச் மாதம் பிறக்கிறவங்களாம் புதன் சுக்கிரன் வர வாய்ப்பு இருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு தெரியும், தை மாசி பங்குனி மாதத்தில் தமிழில் பிறந்தீங்கன்னா சூரியன் வந்து மீனத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு பிளானட் பர்டிகுலராக மீனமில் அந்த லெஃப்ட் சைட் டாப்பில் கார்னர் பாக்ஸில் இருந்ததுன்னா அதே இடத்துக்கு தான் சனி பொசிஷன் எடுக்குது. அப்படி சனி வந்து அந்த ஹவுஸில் வரும்போது தான் இதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறது. ஸோ உங்கள் பர்த் சார்ட் இப்படி இருக்குன்னா அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் என்ன பிளானட் ஃபில்லாக இருக்கோ அங்கே தான் சனி போய் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் பிளானட்டை போய் ஒரு அழுத்தம் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய அந்த கிரகத்துடைய தன்மையை அது வந்து திடீர்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நீங்கள் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிக்கணும். பட் அது ரெமெடி வந்து இண்டிவிஜுவலுக்கு மாறிட்டே இருக்கும். அது நம்ம அப்படி பிளைண்டாக சொல்ல முடியல. பட் பிரார்த்தனை அவசியம், வழிபாடு அவசியம், தான தர்மம் அவசியம். சனியை வந்து கூல் பண்ணுற விஷயங்களை நான் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல பக்தனுக்கு சனி வந்து ஒரு அனுகிரகம் செய்யுது. நல்ல பக்தன், அதாவது முழுமையான ஈடுபாடோட, முழுமையான நம்பிக்கையோட, ஒரு ஸ்ரத்தையோட ஒரு பக்தன், அவனுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம், சனியால் ஏற்படக்கூடிய தொல்லையிலேருந்து ஒரு விடுவிப்பு, எவ்வளோ தூரம் அதை மினிமைஸ் பண்ண முடியுமோ அதை மினிமைஸ் பண்ணுது. இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அடுத்தது வந்து நிறைய கொடுக்கக்கூடிய மனம் உடையவன். எந்த ஒரு மனிதன், ஆண் அல்லது பெண், கொடுக்குற மனசு. யாராவது ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம், ஒரு பெயின், ஒரு வலி, எனக்கு வந்து வாழ்க்கையில் வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படி கேட்கும்பொழுது மனம் இறங்கி கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த சனியால் தொந்தரவுகள் இன்னும் மினிமம் குறையுது. அதுக்கப்புறம் இன்னும் யோசித்து பார்த்தோம்னா, யார் ஒரு மனிதனுடைய மனம், அவருடைய எண்ணம் தூய்மையாக இருக்கோ, ஒரு பழிவாங்கிற உணர்வு இல்லை, ஒரு கோபம் வந்தாலும் அது ஏதோ ஒரு அந்த ஸ்பாட்டில் வந்தது, அப்புறம் நான் மறந்துட்டேன். அதே மாதிரி மன்னிக்கக்கூடிய குணம், சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி ஒருத்தர் வந்து தவறாக பேசினதோ இல்லை வந்து செயலில் செஞ்சதோ நம்ம மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான குணம். அதே மாதிரி இந்த சனி வந்து யாரெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படின்னா, ரொம்ப ஒரு அமைதியான, யாருக்கும் தொந்தரவே பண்ணாத, உபத்திரமே பண்ணாமல், யாருக்கும் தொல்லையே பண்ணாமல், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கவங்கள பெரும்பாலும் சனி விட்டுடுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கை அடிப்படையில், உங்களுடைய குணங்கள் அடிப்படையில், உங்களுடைய பிஹேவியர்னு சொல்கிறோம், கேரக்டர்னு சொல்கிறோம். இது ஒன்று. கொடுப்பது, சின்சியரான பக்தியோடு இருப்பது, உங்கள் கடமையை சரியாக செய்வது, டூ யுவர் டியூட்டி. உங்கள் கடமையை சரியாக செய்கிறவங்கள இந்த சனி வந்து இதெல்லாம் ஒரு காம்போ. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதிலலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, 7.5 சனி வந்த உடனே தான் எனக்கு நோயாக வந்துச்சு. கிடையாது. 7.5 சனி வந்த பிறகு தான் நோயை சுட்டி காமிச்சிருக்கு. நோயை சுட்டி காமிக்கிறது வேறு, நோய் வருவது என்பது வேறு. நோயை சுட்டி காமினா உடம்புக்குள்ளேயே நீங்கள் வந்து எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் இருந்தீங்கன்னா 7.5 சனி வந்து அதை சுட்டி காமிக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர், அப்போ விபத்தில் நாங்கள் ஏன் மாட்டினோம்? 7.5 நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின். விபத்தில் போய் நாங்கள் மாட்டியிருக்குமே, அப்போ 7.5 சனி ஏன் எங்களை பண்ணிச்சுன்னா, நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும்.
இப்போ ரிஸ்கே எடுக்காமல் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுறவங்க சில பேருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. யாருக்கும் ஆபத்து விளைவிக்காமல் ரொம்ப அமைதியான முறையில், ரொம்ப பாதுகாப்பான முறையில் ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஒரு டிரைவிங் ஸ்கில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா காலத்துலேயுமே அது அவங்கள காப்பாற்றும். யார் ஒருத்தர் கொஞ்சம் ஜிக்ஸாகாக கொஞ்சம் இஷ்டத்துக்கு எதையுமே ஒரு பெரிய ரூல்ஸையோ எதையும் மதிக்காமல் அவங்கவுங்க போக்கில் இருந்தாங்கன்னா இந்த சமயம் வரும்போது அது கரெக்டாக ஆபத்தை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த புரிதலோடு உங்களை செல்ஃபாக யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ கரெக்ட் பண்ணிக்கங்க. அதுவே கரெக்ட் ஆகிடும். இதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல விரும்பினது. மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல வீடியோவில் கண்டென்ட்டில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.